ஷேய் நந்தி பேசுகிறேன்டா. கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் ஐயா கொடுத்த கணக்கு உலக நாடு பூட்ட நானும் ஏற்ற நாட்டு சனீஸ்வரி 3 பேர் சேர்ந்தே பூட்டிட்டோம். புரியுதா? 3 பேர் சேர்ந்து உலக நாடு எதை பூட்டணுமோ அனைத்தும் பூட்டியாச்சு. நொறுங்கி போவ, சுக்கு சுக்காக போவ, ஆணும் பெண்ணும் மண்ணை நிறகளை கவ்வ விடுவோம்னாரா அதை கவ்வ விடுவார். அந்த டைம் நெருங்கி கொண்டே வருகிறது. சாப்பாட்டு உணவை தடவிடுவார். அவரே உறிஞ்சிட்டார்னா மானிட பிறவிக்கு ஒன்றும் கிடைக்காது. புரியுதா? நீ என்ன செய்யணும்? உன் வீட்டுகளில் கக்கூஸ் கட்டி வச்சுருக்கா, அந்த இதை அப்படியே விட்டுருவார். அதை ஒருத்தன் கணக்கு சாப்பிட்டோன்னே திரை லோகத்தில் விட்டுருவான். நான் சாப்பாடு ஒன்றும் இல்லை, நான் பாத்ரூம் கக்கூஸ் கட்டி வச்சு ஊற்றி உருட்டி சாப்பிட நல்லா இருக்குன்னு உன் வாயால் விட்டு உள்ள வச்சுருவோம்டா. நாங்கள் மந்திரத்தால் எல்லாம் பூட்டியாச்சுடா. கடைசி அத்தியாயத்தில் நீ இட்ட உன் வீடு மாளிகையில் நீ பாத்ரூம் கட்டி வச்சிருக்கல, அதுதான் உனக்கு உணவு. 3/4 சத்தியம் போட்டாச்சுடா கணக்கு. பூமியை அழிக்காவிட கொடுத்துருக்காரு கடவுள். கண்டார ஓலிகளா அண்டா, பூமியை அழிக்காவிட கொடுத்துருக்க. எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு, எங்கே பார்த்தாலும் கரண்டு, எங்கே பார்த்தாலும் 2ஆம் நம்பர் பாழாக்கது கடா கொடுத்துருக்காரு. எல்லா மின்சாரத்துறையும் பூட்டியாச்சு. மின்சாரம் எங்கெங்கே போகிறானோ, எங்கெங்கே தயாரிக்கணும், டெல்லி டு தமிழ்நாடு உலக நாடு, அதையும் மந்திரத்தால் நான் கட்டிட்டேன். 8 நாட்டு சனீஸ்வரி பூட்டிட்டா. நானும் திண்டுக்கல் பூட்டி ஐயா காலடியில் கரண்டை கணக்கு முடிக்கணும்ல, அதையும் முடிச்சாச்சுரா. பூட்டியாச்சு. எல்லா அரசியல்வாதியும் வானரப்படை மிலிட்ரி வானரப்படை முப்படையிட்ட லத்தி ஏந்திரம் போட்டாரா அந்த குறுக்கெலும்பு ஒடிப்பார். அடுத்தாப்புல நீதிமன்றம் எப்படி அமைக்கணும், எப்படி உட்கார வைக்கணும், எப்படி செய்யணுங்கிற கணக்கு நீதி அரசர் தான் போடுவார். நீதிபதி சர்ச்சி கணக்கு கொடுப்பார். புரியுதா? நீதிமான் உட்கார்ந்த இடத்துல கணக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். நீதித்துறை நீதிமன்றம் கோர்ட்டில் எல்லா கணக்கும் முடிச்சிருவார். ஐயா 3/4 சத்தியம். திண்டுக்கல் பூட்டியாச்சுரா. சனி பூட்டினா என்னாவும், நந்தி பூட்டினா என்னாவும், உறிஞ்சி நடடா 3/4 சத்தியம்.